ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கிராமத்து பாணியில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கிராமத்து ஸ்டைல்லையும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு ஒரு புளி கரைசல் ரெடி பண்ணணும். புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதில் தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு அதை கலந்து வச்சுருங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நான் மீன் குழம்புங்கிறதுனால இன்றைக்கி கொல்லையில் விறகடுப்பில் சமைக்கிறேன். இப்போது எண்ணெய் சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எப்போவுமே மீன் குழம்புக்குன்னா வடகம் தான் தாளிப்பேன். வடகத்தை போட்டு நல்லா தாளிச்சுப்பேன். வடகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வதக்கணும். இது மாதிரி வெங்காயம் நிறம் மாறினதும் 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளியெலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் கரைஞ்சிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி கரைச்சல், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு அதை அப்படியே ஊற்றிட வேண்டியது. இதோ இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட வேண்டியது தான். குழம்பு இந்தளவு கொதி வந்தோடனே இதில் மாங்காய் சேர்த்துக்கணும். எங்கள் ஒரு ஸ்பெஷலே மீன் குழம்புல மாங்காய் போட்டு வைக்கிறது தான். மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருவோம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனையும் அதில் போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட வேண்டியது தான்.
குழம்போட ஸ்பெஷல் மாங்காய் போடுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போது இதோட அடுத்த ஸ்பெஷல் தேங்காயும் சின்ன வெங்காயமும் கொஞ்சோண்டு சோம்பும் வச்சு அரைச்சி அதில் ஊற்றணும். இல்லை சோம்பு வச்சுக்கணும். இப்போது நம்ம அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோ. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்டிமேட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இது மாதிரி தான் செய்வீங்க. தேங்க்யூ.